மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சாரி, முன்னாடி இந்த வீடியோ எடுத்துருக்கப்போ இடையில கட் ஆயிருச்சு வீடியோ. ஸோ அதனால திருப்பி அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்ட் 3 தான், அதோட கண்டினியூஷன் இடையில டிஸ்கனெக்ட் ஆனதுனால திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பாருங்க, 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்குகளுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஒவ்வொரு எண்ணையும் எடுத்து வகுத்துருங்க. அதான் சிம்பிளான மெத்தடு. அதை தவிர நீங்கள் மிகப்பெரியன்றப்போ HCF கண்டுபிடிச்சி அந்த HCF வந்து வகுக்குதா அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ மிகப்பெரிய அப்படின்றதுனால இந்த HCF கண்டுபிடிச்சி அது தான் இதில் பார்க்கலாம். அப்படி அதை விட சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 8. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 8ஆம் வாய்ப்பாடு எடுத்துப்போம். ஏன்னா 9 12 ஈஸியாக வகுத்துரும். அதனால 8ஆம் வாய்ப்பாடு எடுத்துப்போம். 8ஆம் வாய்ப்பாடு வச்சிங்கன்னா என்ன வருது, இது 8ஆம் வாய்ப்பாடு வந்து இது வகுக்காது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வாய்ப்பாடு வந்து 2 × 2 × 2 தான். 2 4 4 8. ஆனால் மேலே இருக்கிறது வந்து ஒற்றை எண். ஒற்றைன்றப்போ கண்டிப்பாக அந்த 2ன்றது வந்து வகுக்காது. அப்படின்றப்போ இந்த எண் வகுக்காது. சரிங்களா? இந்த எண் ஒற்றை எண் இருக்கிறது வகுக்காது கண்டிப்பாக. அதுக்கடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9 9 9 6. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் வந்து என்ன பண்ணலாம், 2 × 2 × 2. ஸோ இது வந்து வகுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு 4 2 8, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 8 2 16. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 2 2 2 4, 4 2 8, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 9 2 18. மிச்சம் இந்த 2ஆம் வாய்ப்பாடு இங்கே ஒற்றைப்படையில் 9 வந்துருச்சு. அப்போ இது கண்டிப்பாக வகுக்காது. அப்போ இந்த எண்ணும் 8ஆல் வகுப்படாது. ஏன்னா வகுப்படக்கூடிய நம்பர் தான் கேட்குறாங்க. இப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 2 நம்பர் அடியாயிருச்சா? இப்போ 3ஆம் நம்பர் பாருங்க, 9 6 9 6. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் அடிக்கணும் கிடையாது. 2ஆம் வாய்ப்பாடு இந்த மாதிரி கூட அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடு மேலே அடிப்படாதுன்றப்போ முடிஞ்சு போச்சு. இந்த இதில் வந்து 2 2 போறீங்க, அடுத்து கடைசி 2ஆம் வாய்ப்பாடு வரப்போ அது முடிஞ்சு போச்சு. இதுவும் பார்க்கலாம், 2 × 2 × 2. ஸோ வந்து என்ன பண்ணும், 1 2 4 8, மிச்சம் 1, 8 2 16, 4 2 8, மிச்சம் 1, 8 2 16, 1 2 2 4 4 8, 2 4 4 8. இது கண்டிப்பாக அடிபடும், ஏன்னா இரட்டைப்படை தானே. 1 2 2 4 1 2 2 4. ஸோ இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து 9 9 3 6. இதை வந்து என்ன பண்றீங்க, 2 × 2 × 2. ஏன்னா 2 4 4 8. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 2 8, மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 6 2 12, மிச்சம் 1, 8 2 16. 1 2 2 4 4 2 8, மிச்சம் 1, 8 2 16, 4 8. அப்போ கண்டிப்பாக இது 2ஆம் வாய்ப்பாடு, இது அடிபடும். சரிங்களா? அப்போ இந்த 2 எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணா இருக்கா, வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த நம்பர் எடுத்துப்போம். அடுத்த நம்பர் 9. ஸோ 9 6 9 6. இது வந்து 9ஆல் வகுப்படுதான் பார்ப்போம். 9ங்கிறது என்னது, 3 9. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 3 3 9 2 3 6 3 9 2 3 6. ஃபர்ஸ்ட் அடிவாயிருச்சா? அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 1 3 3 0 போட்டுக்கலாம். 23 7 3 21, மிச்சம் 2. இது வந்து அடிபடாது. ஸோ 22ங்கிறது வந்து 3ஆல் அடிபடாது. அப்போ இந்த நம்பரும் கிடையாது. இந்த நம்பர் 9ஆல் வகுப்படலை. சரிங்களா? அப்போ இந்த நம்பர் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்க நம்பர் வந்து இதுதான். இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 9ஆலேயே வகுப்படும். வகுத்து பாருங்க, வகுப்படும். அப்போ இது வந்து கண்டிப்பாக 12ஆலேயும் வகுப்படும். இந்த 2, ஏன்னா எலிமினேஷன் மெத்தட் தான். ஆப்ஷன்ல வந்து எலிமினேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதை பண்றப்பே 2 எலிமினேட் ஆயிடுச்சு. 9 பண்றப்ப 3ஆவது எலிமினேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 2 நம்ம பார்த்தா போதும். இது எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்க இது ஒன்று தான், ஆப்ஷன் 9936. இந்த மாதிரியே போட்டு பழகுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகுமே, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டிஎன்பிஎஸ்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும், அதை ஈஸியாக போட்டுடலாம். இரு எண்களின் மீபேக்கா 2 மற்றும் அவற்றின் மீசிமம் 154. அவ்விரங்களிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு போடுறதுக்கு நான் என்ன மெத்தட் சொல்றேன்னா, வந்து ஃபர்ஸ்ட் வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த வேறுபாடை 2 தடவை இது பண்ணிக்கணும். இப்போ 8னா 8 ஸ்கொயர் என்னது, 8 8 64. சரிங்களா? 8 8 64 பிளஸ் 4 இன்டு எல்சிஎம் இன்டு HCF. சரிங்களா? எல்சிஎம் என்னது 154, HCF என்னது 2. சரிங்களா? இப்போ இதுதான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அந்த வேறுபாடை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. 8 8 64 பிளஸ் 4 இன்ட்டு, இந்த 4 எப்பயுமே மாறாது, 4 இன்ட்டு எல்சிஎம் இன்டு HCF. எல்சிஎம் 154, HCF வந்து 2. சரிங்களா? இதை போட போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 154 2 4 2 8, மிச்சம் 4 2 8, 2 10, 1 1 2 2 3 308. அப்போ இங்கே ஒரு 4 இருக்கு. 4 32, 3 12. 4 32, 0 அப்படி போட்டேன். 3 12 அப்படி போட்டேன். ஸோ இப்போ இதோட 64 கூட்டணும். 64 கூட்டிங்கன்னா இது வந்து என்னது 6, இது வந்து 9 12. ஸோ இந்த வந்த நம்பர் இருக்கு இல்லையா 12 96. இதை வந்து என்ன பண்ணணும்னீங்கன்னா,
நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா அதான் ஆன்சர். சார் ஸ்கொயர் ரூட் எப்படி சார் எடுக்கிறது, அதுக்கு என்ன ஈஸி மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1296 இதுக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் கடைசி 2 நம்பர் எடுத்துக்கணும். கடைசி 2 நம்பர் வந்து எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிடலாம். நீங்க கட் பண்ணிட்டு என்ன பண்ணா, இந்த ஒரு நம்பர் எடுங்க, கடைசி நம்பர் எடுத்துக்கங்க, கடைசி 2 நம்பர் கட் பண்ணிட்டு இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. ஒரு நம்பர் என்னது 6. 6 எப்போ வரும், நன்னாங்க 16. ஸ்கொயரா தான் பார்க்கணும், ஸ்கொயர் வர்க்க மூலம்ன்றாங்க, நன்னாங்க 16. அதுக்கப்புறம் 6 6 36. இந்த 2 நம்பர் தான் 6ன்னு முடியக்கூடிய நம்பரை உருவாக்கும், வேற எந்த நம்பரும் உருவாக்காது. சரிங்களா. அப்ப இந்த 2 நம்பர் கட் பண்ணிட்டு 1 4 இல்லைன்னா 6 இந்த 2 நம்பர்ல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். 1 4 இல்லைன்னா 6 இந்த 2 நம்பர்ல எது வேணா வரும் கடைசி எண். ஆனா ஆப்ஷன் ஸ்கூல் புக்ல ஆப்ஷன் வந்து 36 46 56 அதுக்கப்புறம் 20 சம்திங் ஏதோ இருந்துச்சு. சரிங்களா, ஸ்கூல் புக்ல ஆப்ஷன். அப்போ கண்டிப்பா எல்லாமே 6ல முடியறதுனால உங்களுக்கு 6 தான் உங்களுக்கு வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா பார்க்கணும். அப்ப 1 1 2 4 3 9 நன்னாங்க 16. நன்னாங்க 16ன்னு வருது, அதிகமாயிருது. அப்போ அதாவது 1 1 1 2 4 3 9 அப்படி பாக்குறப்போ 3 9 கரெக்ட். நன்னாங்க ஒரு 16 வந்துருது. 16 வந்து 12 விட அதிகம், அதனால வந்து என்ன பண்ணுவீங்க 3 எடுத்துப்பீங்க. ஸோ 36. சரிங்களா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். சார் புரிஞ்சா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடைசி எண் எடுத்துக்கிறீங்க. கடைசி எண் வந்து நாங்கள் இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்கலாம். இது ஒரு ட்ரிக்கா நான் சொல்றேன். கடைசி நம்பர் எடுத்தீங்க 6. 6 வந்து நன்னாங்க 16ன்னு வரலாம், இல்லை 6 6 36ன்னு வரலாம். அப்போ 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அப்போ இந்த 2 நம்பர் கட் பண்ணிடலாம். இந்த ஒரு இதை எடுத்து பார்த்துட்டு 2 நம்பர் இருக்கணும். அதுக்கடுத்து மிச்சம் இருக்க நம்பர் 12. இந்த 12 எப்போ வரும், 1 1 1 2 4 3 9 நன்னாங்க 16. நன்னாங்க 16ன்றது இந்த 12 விட அதிகம், அப்போ இது எடுத்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்பர் என்னன்னா 3, அந்த 3 அப்படி எடுத்துக்கலாம். சார் ஒருவேளை எனக்கு 36 அதுக்கப்புறம் 34 இப்படி 2 நம்பர் கொடுத்துட்டா நான் இதை சார் எடுத்துப்பேன். ஏன்னா இங்க நீங்க 6 தான் கொடுத்துருக்கீங்கன்ட்டு 6 டைரக்டா எடுத்துக்கிட்டீங்க. இந்த 2ல 1 6ன்னு எடுத்துக்கிட்டீங்க. ஆனா எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 34 36 2 வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ ரெண்டுமே இங்க வந்துருச்சு, நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ 3 ஃபர்ஸ்ட் நம்பர் 3 அந்த 3ஓட அடுத்த நம்பர் என்னது 4. இது 2 பேருக்குங்க 3 12 3. இதுக்கு அடுத்து என்னன்னது 4 4 அப்படின்னா 12ன்னு வருதா. இந்த 12ன்றது இந்த நம்பர் முன்னாடி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தீங்களா, இதை விட சின்னதா இருந்தா சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. 12 இங்கே இது விடை. இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட நீங்க வந்தது வந்து இந்த விடை வந்து சின்னதா இருந்தா சின்னதை எடுத்துக்கோங்க. விடை வந்து பெருசா இருந்தா பெருசு எடுத்துங்க. ஈக்குவலா இருந்தாலும் பெருசு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா முடிச்சுக்கலாம். சின்னதா இருந்தா சின்னதை எடுத்துக்கிறேன், விடை வந்து சின்னதா இருந்தா சின்னதை எடுத்துக்கிறேன், மற்ற எதா இருந்தாலும் பெருசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். இப்போ 12 விடை வந்திருக்கு. இந்த 12 விட சின்னதா, சின்னது இல்லை, இப்போ நான் பெருசு எடுத்துக்கிறேன். சின்னதா இருந்தா சின்னது எடுப்பேன், சின்னது இல்லைன்னா பெருசு எடுத்துப்பேன். பெருசு என்னது 6 4 6 இதுல எது பெருசு, 6 தான் பெருசு. அப்ப இதை எடுத்துக்கணும். ஒருவேளை ரெண்டுமே கொடுத்துருந்தா. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மெத்தட் என்னன்னா 8 இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த வேறுபாடை ஸ்கொயர் பண்ணிக்கணும், பிளஸ் 4 × LCM × HCF இது ஒன்று. அதுக்கப்புறம் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா ஆன்சர். இதுதான் இந்த கணக்குக்குரிய பாயிண்ட். அந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா, ஸோ இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற ட்ரிக் தனி ட்ரிக் வந்து சுருக்குகள்ல இந்த தனியாவே ஒரு இதாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சு போச்சு இந்த கணக்கு. அதுக்கப்புறம் 120ஐ மீசியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பே கா ஆக இருக்க இயலாது அப்படின்றாங்க. எல்சிஎம் சொல்லிட்டாங்க. எல்சிஎம் என்பது 120. HCF வந்து இந்த கீழே இருக்கிறதுல எதா இருக்க முடியாது அப்படின்றாங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் LCM by HCF அப்படின்றது எப்பயுமே வகுபடக்கூடிய ஒரு எண். LCM வந்து HCFன்றது LCM எப்பயுமே வகுக்கும். HCF கொடுத்த எண்களையும் வகுக்கும், LCM-ஐயும் வகுக்கும். சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட் நான் இங்க சொல்றப்ப சொல்லியிருப்பேன். 5வது பாயிண்ட், HCF ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணை முழுமையாக வகுக்கும். அதே மாதிரி HCF ஆனது LCM-ஐயும் முழுமையாக வகுக்கும். அந்த ஒரு பாயிண்ட் கூட நீங்க 5A கூட எழுதிக்கங்க, நீங்க நோட்ல எழுதினீங்கன்னா. HCF ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணை முழுமையாக வகுக்கும், HCF ஆனது LCM-ஐயும் முழுமையாக வகுக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ HCF பண்றது முழுமையாக வகுக்கும் அப்படின்றப்போ 120 தான் HCF. நான் 60 போடுறேன், 0 0 1 6 6 இதை பண்றேன். அப்ப இது HCF-ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன கேட்டாங்க, HCF-ஆ இருக்க இயலாதுதான் கேட்டிருக்காங்க. இது வாய்ப்பு இருக்கு, அப்படி இது விட கிடையாது. 120 இப்படி 40 0 0 ஒரு நாள் முன்னாங்க பண்ண இதுவும் HCF-ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம்
120 80 இது வகுப்படாது. சரிங்களா? என்னது 3 12 2 4 8 இது வந்து முழுசா வகுப்படாது. அப்போ இதுதான் HCF இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் HCF இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் விடை. இப்போ 30 பாருங்க, 30 வகுப்படும். 0 1 4 ஸோ இதுவும் HCF. ஏவும் HCF, பியும் HCF, டியும் HCF, சி தான் HCF இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? எது வந்து HCF இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு போட்டு பாருங்க. இதுல பாயிண்ட் என்னன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும், 120 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரே யூனிட்டா மாத்திக்கணும் எல்லாமே. ஏன்னா இங்க பாருங்க 4 மீட்டர் இருக்கு. இப்போ எல்லாமே மாத்திக்கணும். ஏன்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ 1 மீட்டருங்கிறத வந்து நான் 100 மீட்டர்னு எடுத்துப்பேன். அப்போ இங்க ஒரு பிளஸ் 20 மீட்டர் இருக்கு. அப்போ 120 மீட்டர் எனக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து 120 மீட்டர். அப்போ 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 3ங்கிறது 300 மீட்டர், சாரி 300 சென்டிமீட்டர். அப்போ 360 சென்டிமீட்டர். சரிங்களா? 3 மீட்டருங்கிறது எனக்கு என்னது 300 சென்டிமீட்டர். அப்போ 360 சென்டிமீட்டர். அப்போ அடுத்து 4 மீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் சென்டிமீட்டர் மாத்திட்டோம்னா இப்போ அடிச்சு போட்டுடலாம். இப்போ அடிச்சு போடுறது என்னது, அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்குறாங்க. கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்ச நீளம்னு என்ன கண்டுபிடிப்பீங்க, அதிகபட்சம் HCF ஹையஸ்ட் மீப்பெரு. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40ன்னு வரும். சரிங்களா? போட்டு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் 10ஆல போடலாம், அதுக்கடுத்து 4ஆல போடலாம். அவ்வளோதான். இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. மலர்வெளி கார்த்திகா எல்லாம் இருக்காங்க, திருப்பி ஒன்னா எப்போ சந்திப்பாங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு எல்சிஎம் கணக்கு தான். எல்சிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து 5 நாட்கள், 6 நாட்கள் மற்றும் 10 நாட்கள். 5 6 10 இதுக்கு எல்சிஎம் கேட்பாங்க. 5 போடலாம். எல்சிஎம்னா வகுப்பு இது அப்படியே இறக்கிக்கிற வாய்ப்பு இருக்கு. 1 5 5 6 அப்படியே இறக்கிக்கலாம். 2 5 10. அதுக்கப்புறம் 2வது பால் போடுவீங்க. 1 2 2 3 2 6 1 2 2 அப்போ 3. ஸோ 2 10 10 3 30. ஸோ 30 நாளுக்கு ஒரு முறை சந்திக்கிறாங்க. ஆனால் கணக்கு பாருங்க, ஸ்கூல் புக்கில் 30 நாளுக்கு ஒரு முறைன்றதை விடையா கொடுத்துருக்காங்க. மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் கேட்குறாங்க. மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பாங்க. 30 நாட்களுக்கு ஒரு முறைன்றது விடையா இருக்கலாம். ஒருவேளை கணக்கில் எக்ஸாம்ல டேட்டுக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க பாருங்களேன், அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாளில் ஒன்றாக சந்தித்தனர். அப்போ அக்டோபர் மாதம் திருப்பி 30 நாள் கழிச்சு எப்போ சந்திப்பாங்கன்னு டேட்டு கேட்கலாம் இல்லையா? டேட்டு கேட்கறதுக்கு என்ன விடைன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. 30 நாளுக்கு ஒரு முறை. அப்ப அக்டோபர் 31ஆம் தேதி சந்திப்பாங்களா, இல்ல அக்டோபர் 30ஆம் தேதி சந்திப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு விடையை நீங்க என்ன பண்றீங்க, கமெண்ட்ல போடுறீங்க. நம்ம டிஸ்கஷன்ல இது சொல்றேன். ஆனா ஸ்கூல் புக்ல இதான் விடை. அப்ப இதுவே எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டேட்ல அக்டோபர் 31 இல்ல அக்டோபர் 30ஆம் தேதியா அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த டேட் கரெக்டா வரும்ன்றதை நீங்க சொல்லுங்க. இது ஒரு ஹோம்ஒர்க் தான், பட் போட்டேன். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் விடைய நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம டிஸ்கஷன் குரூப்லயும் நீங்க சொல்லுங்க. அடுத்துங்க, 108 தலங்களை கொண்ட இந்த கணக்கு ஃபுல்லா வாஸ்து பாருங்க. வாஸ்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் இந்த டைம்ல வீட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் முதல் நாள் சந்திச்சாங்க, திருப்பி எனக்கு சந்திப்பாங்கன்றதான் இந்த வினா. 108 நாள்களை கொண்ட ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி என 2 மின்தூக்கிகள் உள்ளன. ஏ மற்றும் பி என்ற 2 மின்தூக்கிகள் உள்ளன. 2 மின்தூக்கிகளும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது 5வது மாடத்துல 2 லிஃப்ட் இருக்குங்க. ஒரு பில்டிங்கு 108 மாடி இருக்கு, 2 லிஃப்ட் இருக்கு. ஒரு லிஃப்ட் என்னன்னா 3வது ஒவ்வொரு 3 6 9ன்னு ஒவ்வொரு 3வது மாடிக்கு நிற்கும். இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு 5வது மாடிக்கு நிற்கும். 5 10 15 20 அப்படின்னு நிற்கும். அப்படின்றப்போ எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும். ஒன்றாக அப்படின்றாவே இது வந்து எல்சிஎம் கணக்கு. சரிங்களா? ஒன்னா எப்ப சந்திப்பாங்க, ஒன்னா எப்போ ஒளியுது, ஒன்னா எப்ப அப்படின்னு எல்சிஎம் கணக்கு. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எல்சிஎம் பாக்குறேன். என்னன்னா 3 5. இதுக்கு எல்சிஎம் என்னது 3 அப்படியே இருக்கும் 5. சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 15 தான். அப்ப எந்த இதெல்லாம் சந்திப்பாங்க, 15ஓட மல்டிபிள்ஸ், 15ஓட மடங்கு. 15ல சந்திக்கலாம், 15 அடுத்த 15 30வது லிஃப்ட்ல 30வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டினீங்கன்னா 45வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டினீங்கன்னா 60வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டினீங்கன்னா 75வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டினீங்கன்னா 90வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டினீங்கன்னா 105வது மாடியில சந்திக்கலாம். அதுக்கடுத்து 15 கூட்டக்கூடாது, ஏன்னா மொத்தமே 105 மாடிகள் தான், 105 தளங்கள் தான் இருக்கு. இப்போ திருப்பி 15 கூட்டினீங்கன்னா 120,000. சரிங்களா? ஸோ அப்படி போகக்கூடாது. இப்போ 105 தான் கடைசி. அப்போ 15வது மாடியில் 15 30 45 60 75 90 மற்றும் 105வது தளங்களில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 இயற்கை எண்களின் பெருக்கல் பலன் 300. அவற்றின் மீப்பே கா 5 எனில் அவ்வெண்கள் யாவைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எல்சிஎம் எக்ஸ் ஒய் 2 எண்கள் வச்சுங்களேன். அந்த 2 எண்ணையும் பெருக்கிட்டீங்கன்னா 300 கிடைச்சிருது.
எல்சிஎம் வந்து என்னன்னு தெரியாது, HCF 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 நம்பர் பெருக்கல் 300. எல்சிஎம் என்னன்னு தெரியல, HCF என்னது 5. இந்த HCF வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். 300 ஏன்னா 2 எண்கள் பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? 300 = LCM × HCF. இந்த எல்சிஎம் வந்து இந்த கொண்டு போனீங்கன்னா 60. சரி, அது 5 இந்த கொண்டு போறேன். 5 கொண்டு போறேன். எனக்கு எல்சிஎம் வந்து 60ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ எல்சிஎம் 60, HCF 5 அப்படின்னு இருக்கப்போ எண்கள் யாவை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது? நம்ம மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நான் 2வது மெத்தட் சொல்லி கொடுத்தது போடுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸி, அதனால போடுறேன். இப்போ பாருங்க, 60 என்ன பண்ணுவேன்? LCM / HCF ஃபர்ஸ்ட் பாயிண்ட். LCM என்னது? எனக்கு 60 / HCF 5. 1 5 5 மிச்சம் 1 2 10 12. ஸோ 12 நான் பிரிக்கணும். 12 எப்படி பிரிப்பேன்? 1, 12 2, 6 3, 4 திருப்பி 4, 3 6, 2 12, 1ன்னு வரும். அது எனக்கு தேவையில்ல. திருப்பி ஸ்வைப் ஆகிறது வரது எனக்கு தேவையில்ல, விட்டுட்டேன் நான். இப்போ இதுதான் எனக்கு செட்டு. இந்த செட்டில் இந்த 2, 6 இருக்குல்ல, இது வந்து 2ஆம் வாய்ப்பால் வகுக்கணும். 2, 6ன்றது 2ஆம் வாய்ப்பால் 1 2 2 2 6. அப்போ எனக்கு இது கிடையாது. ஸோ இது டிக்கு. இது வந்து பொதுவாக வகுக்கிற எந்த நம்பரும் கிடையாது, 1 தான் வகுக்கும். அதை விட்டுடலாம். 3, 4 பொதுவாக வந்து 1 தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ இது டிக்கு, இது இன்ட்டு. அப்போ எனக்கு 2 ஜோடிகள் கிடைக்குது. 1, 12 3, 4ன்னு 2 ஜோடி கிடைக்குது. ஆனால் இது ஒரிஜினல் நம்பரான்னு கேட்டால் கிடையாது. ஒரிஜினல் நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் எதால வகுத்தணும் அதை திருப்பி பெருக்கணும். பெருக்கணும்னா 1 5 5 12 5 60 பெருக்கி போட்டுக்கோங்க. சரிங்களா? 12 5 60. சரிங்களா? அடுத்து இது கூட நான் 5 பெருக்கணும். இதை பெருக்கிட்டேன். இது கூட 1 5 5 பெருக்கேன். 3 5 15 4 5 20. ஸோ இந்த ரெண்டுமே விடைய வரக்கூடிய ஒன்று தான். பெரிய எண்கள் யாருன்னா இந்த ரெண்டுமே இருக்கலாம். பட் ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 20 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் சூஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்ற கேட்டேன். எனக்கு பிடிச்ச மெத்தட் வந்து இந்த மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றி வருகின்றனர். ஓட்டப்பாதையில் திருப்பி எப்போ ஒன்றா சந்திப்பாங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னா இது எல்சிஎம் கணக்கு தான். 10 15 20 சுற்றுறாங்க. காலையில் ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திருப்பி எப்போ சந்திப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 நிமிடங்கள்னு வருது. எல்சிஎம் கணக்கு கண்டுபிடிக்கிறீங்க. 60 நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து சந்திப்பாங்க. 60 நிமிடங்கிறது என்னது? 1 மணி. இப்போ 1 மணி ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு சந்திச்சாங்கன்னா அடுத்து 8 மணிக்கு சந்திக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கூல். இந்த கணக்கு போட்டு பாருங்க. நான் ஐடியா தான் சொல்றேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் கணக்குன்றனால. ஓகே. ஸோ பார்ட் 2 வந்து என்ன, பார்ட் 4 என்னன்னா 8th டேர்ம் 2ல இருக்குது. அதுக்குரிய கணக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்குரிய வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். இதோட இந்த 34 கணக்கோட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3யோட உங்களுக்கு 6th டேர்ம் 2ல இருக்க எல்சிஎம் HCF முடிஞ்சிருச்சு. இப்போ 8th டேர்ம் 2ல இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இருக்க மாதிரி எனக்கு சொன்னால் அந்த 8th டேர்ம் 2ல இருக்க எல்லா கணக்குமே ஹோம்ஒர்க்காக கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது கணக்கு தான். இது வரைக்கும் பார்த்த 34 கணக்கே போட்டு முடிச்சிடலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th இருக்க எல்சிஎம் HCF தான் கொஞ்சம் இது. இப்போ 2 பகுதியாக பிரிச்சிடலாம். 6th 8th 10th. இதில் வந்து ஒரு கணக்கு கேட்குறாங்கன்னா இதில் வந்து ஒரு கணக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா 10th இருக்கிறது வந்து இந்த X Y Z இந்த மாதிரி வச்சு வரும். அதையும் நம்ம ஷார்ட்கட் வச்சு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்து 6th டேர்ம் 2ல இருக்க இதை பார்த்துருவோம். ஆஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம எல்சிஎம் HCFல முடிச்சாச்சு. நம்ம அடுத்ததை பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.